வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் சங்கரா மீன் வறுக்க போகிறோம். ஒரு 10 மீனை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சல் வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சின்னு வந்துட போகிறோம். இந்த மிளகு, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பூண்டு இதிலே போட்டுடலாம். இஞ்சி கட் பண்ணி போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகெல்லாம் அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த புளி கரைச்சல் இதில் ஊற்றிடலாம். இந்த மிளகாத்தூள் இதில் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பெல்லாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் இந்த மீனெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டில் போட்டு தடவி வச்சிடலாம். அந்த மிளகாத்தூள், புளி எல்லாத்தையும் மசாலா இட்டு இந்த மசாலாவில் கலந்து இப்படி வச்சிடலாம். நல்லா அந்த மசாலா உள்ளெல்லாம் போகிற மாதிரி, உள் சைடெலாம் போகிற மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மசாலாலாம் போட்டு இதை கலக்கி வச்சாச்சு. இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்னா 1/2 மணி நேரம் கூட டைம் இருந்தால் 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 மணி நேரம் கழித்து இதை எடுத்து வறுத்தரலாம். நம்ம எப்படியோ மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆகிடுச்சி. மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வறுத்தரலாம். ஒரு கல் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கல் காஞ்சோட மீனை வறுத்தரலாம். கல் காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெஜிடேரியன்லாம். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், தீஞ்சிரும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிடலாம். இப்போ இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த சைடு செவந்தவுடனே எடுத்துடலாம். சுவையான சங்கரா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மீன் எப்பயுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதயத்துக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, ரத்த அழுத்தத்தையும் குறைக்குதுன்றாங்க. குழந்தைங்களாம், முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மீன் கொடுக்கணுன்றாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடிக்கு மீன் சாப்பிட்டா புற்றுநோய் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அடிக்கடிக்கு மீன் செஞ்சு சாப்பிடுங்க. சங்கரா மீனை கூட வறுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு மீன் குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், வறுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வறுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.